வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2ல் 7ல் 11வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார். அந்நிறுவனம் அவருக்கு 2 விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது. சிவமணி இன்டர்வியூக்கு போகிறாரு. அந்த கம்பெனி 2 வகையாக சம்பளம் சொல்கிறாங்க. என்ன பாருங்க. வாய்ப்பு 7 முதல் மாத ஊதியம் 20,000 மற்றும் நிச்சயமான 6% ஆண்டு ஊதிய உயர்வு 5 ஆண்டுகளுக்கு. வாய்ப்பு 7 என்ன? மாத சம்பளம் 20,000 வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் 6% ஊதிய உயர்வு உண்டு. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு. வாய்ப்பு பி பாருங்க. முதல் மாத ஊதியம் 22,000 மற்றும் நிச்சயமான 3% ஆண்டு ஊதிய உயர்வு. எத்தனை இதுக்கு? 5 ஆண்டுகளுக்கு. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. கொஸ்டினே கீழே தான் இருக்கு. இந்த 5 எடுத்துடக்கூடாது. கீழே இருக்கு பாருங்க. ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய 4வது வருட ஊதியம் எவ்வளவு? இந்த இடத்துல நல்லா படிச்சு பார்க்கணும். 4வது வருடம், 4வது வருடத்துல எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு? அப்ப எத்தனை வருஷம் தான் அப்படியே சர்வீஸ் முடிஞ்சிருக்கு? 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப எண்ணுக்கு பதிலா 3ன்னு எடுக்கணும். 4 எடுக்கக்கூடாது. 4வது வருடத்தில் 3 வருஷம் முடிச்சிருக்காரு. 4வது வருடத்துல அவருடைய சம்பளம் எவ்வளவு? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. வாய்ப்பு ஏ. வாய்ப்பு ஏல ஏவோட மதிப்பு 20,000. இங்கு வாய்ப்பு ஏ எழுதிட்டோமா? ஏ ஈக்குவல் டு 20,000. அதுக்கு அடுத்தது ஊதிய உயர்வு எவ்வளவு? 6% இல்லையா? 6%. எண் எவ்வளவு? 4வது வருடத்தில் அவர் முடிச்சு 3 வருஷம் முடிச்சிருக்காரு. அப்போ என்னோட மதிப்பு 3. ஃபார்முலா என்ன? டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 + r/100 அடுக்கு என். இது பெருக்குத்தொடர். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எடுக்க போகிறோம். அதாவது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா இது. சரியா? இப்போ பாருங்க. அப்படியே மதிப்புகளை பிரதிடுங்க. டி 3 ஈக்குவல் டு ஏவோட மதிப்பு 20,000 1 + ஆரோட மதிப்பு 6/100 அடுக்கு 3. என்ன தானே? என்னோட மதிப்பு 3. சரியா? இப்போ பாருங்க. ஈக்குவல் டு 20,000 குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதி எதுவுமே இல்லை. 1 1 100 பெருக்கி 100 பெருக்கி பகுதியில் எழுதணும். குறுக்க பெருங்க. 1 100 பெருக்கினா 100, 6 1 பெருக்கினா 6 அடுக்கு 3 ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த 20,000 அப்படியே வரட்டும். 100ஐயும் 6ஐயும் கூட்டினா 106/100 அடுக்கு 3. இப்போ பாருங்க. இந்த 20,000 அப்படியே வரட்டும். பெருக்கல் 106/100 3 தடவை எழுதணும். ஏன்னா அடுக்கு 3 இருக்கு. 106/100 பெருக்கல் 106/100 பெருக்கல் 106/100. சரியா? இப்போ பாருங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணலாம் பாருங்க. அந்த 106 100 கொண்டு வகுத்தோம்னா 1.06. அதாவது தசம புள்ளி இந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம். எங்கேயுமே இல்லை. கடைசியில் இருக்கிற அர்த்தம். 100 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகரும். 10 கொண்டு வகுத்தா 1 இலக்கம் இடது பக்கம் நகரும். சரியா? நம்ம 100 கொண்டு வகுத்திருக்கோம். அப்போ என்ன வந்துடும்? 1.06. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க. இங்கே 2 மட்டும் இருக்கு. பெருக்கல் 106 பெருக்கல் 106 பெருக்கல் 1.06. இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பெருக்குங்க. நான் ஆன்சர் எழுதுகிறேன் பாருங்க. இதில் ஆன்சர் என்ன வரும்னா, இது எல்லாத்தையும் பெருக்கும்போது 2 3 8 2 0ன்னு வரும். 2 0ன்னு வரும். அதுக்கடுத்து 3 2ன்னு வரும். இதான் வரும். இதை பெருக்கும்போது இந்த புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆன்சரில் வலது புறத்துலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ பாருங்கள். 23,820 ரூபாய் 32 பைசா. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முழுசாக்க போகிறோம். முழுசாக்க போகிறோம்னா ரூபாயை மாற்ற போகிறோம். இந்த இடத்த முழுசாக்கணும். 23,802 இந்த இடத்த முழுசாக்க போகிறோம்னா இதுக்கு வலது இருக்கிற நம்பரை பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? 3. 5ஐ விட சிறிய எண். அப்போ எந்த மாற்றமே இருக்காது. அப்படியே தான் வரும். 2 0. இதான் என்னது? 4வது வருடத்தில், அதாவது 3 வருட முடிவில் 4வது வருடத்தில் அவருடைய ஊதியம் எவ்வளவு? 23,820. 4ஆம் ஆண்டில் ஊதியம். 4ஆம் ஆண்டில் அவர் பெறும் ஊதியம். ஆண்டில் அவர் பெறும் ஊதியம் சம்பளம் எவ்வளவு? ஈக்குவல் டு ரூபாய் 23,820. இது வாய்ப்பு ஏ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வாய்ப்பு பி கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் பாருங்க.
ஏவோட மதிப்பு எவ்வளவு? சம்பளம் 22,000. எவ்வளவு வந்து கூடுதல்? 3% இல்லையா? 3%. எத்தனை வருஷத்துக்கு? 4வது வருடத்தில். அப்போ எத்தனை வருஷம் முடிச்சிருக்காரு? 3 வருஷம் முடிச்சிருக்காரு. n = 3. பிரதி இல்லம்மா? இதே ஃபார்முலா தான் பாருங்க. Tn = nக்கு பதிலாக 3. ஏவோட மதிப்பு எவ்வளவு? 22,000 இன்ட்டு 1 + ஆரோட மதிப்பு என்ன? 3/100 அடுக்கு n. என்னோட மதிப்பு 3. இந்த ஃபார்முலாவில் பிரதிட்டாச்சு. சுருக்கிடுங்க. = 22,000 இன்ட்டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. பகுதி மேலே 1 1 100 100 குறுக்கு பெருங்க. 1 100 பெருனா 100 1 3 3 அடுக்கு 3 = 22,000 100 3 கூட்டினா 103/100 அடுக்கு 3 = 22,000 103/100 எத்தனை தடவை எழுதணும்? 3 தடவை எழுதணும் பாருங்க. 103/100 பெருக்கல் 103/100 பெருக்கல் 103/100 பெருகியாச்சா? இப்போ பாருங்க, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த ஒரு 0 இதுவும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 22 பெருக்கல் 103. இந்த 103 10 கொண்டு வகுத்தோம்னா 10.3. அதாவது தசம புள்ளி எங்க இருக்கும்? 10 கொண்டு வகுத்தோம் ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். அப்போ இதை வகுக்கும் போது என்ன வந்துடும்? 10.3. 103 100 கொண்டு வகுத்தோம்னா 1.03. தசம புள்ளி இங்க இருக்கும். 10 கொண்டு வகுத்தா ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். நம்ம 100 கொண்டு வகுத்துருக்கோம். அப்போ 2 இலக்கம் நகர்ந்து வந்துடும். 1.03. அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 22 எழுதிட்டோம், 103 எழுதிட்டோம், 10.3 எழுதிட்டோம். இந்த இடத்துல 1.03. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்னா 240 3 9 அதுக்கு அடுத்தது 9 9 4 இந்த மாதிரி வரும். புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு இலக்கம் இருக்குது, இங்கே 2 இலக்கம் இருக்குது, மொத்தம் 3 இலக்கம். அப்போ 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 1 2 3 இந்த இடத்துல தசம புள்ளி வந்துடும். அப்போ பாருங்க = இந்த இடத்துல நம்ம முழுசாக்க போகிறோம். முழுசாக்கலாமா? முழுசாக்குனா 240 பாருங்க. இதை முழுசாக்க போகிறோம். இதுக்கு வலது பக்கம் இருக்க நம்பரை பார்க்கணும். 9 இல்லையா? அப்போது 9 5 விட பெரிய நம்பர். இது கூட 1 கூட்டணும். அதான் 39 39 1 கூட்டினா இந்த என்ன ஆயிரும்? 40 மாறிடும் ரூபாய். சரியா? அப்போ பாருங்க, 4வது வருடத்தில் அதாவது 3 வருடம் முடிவில் அவருடைய சம்பளம் என்னவாக இருக்கும்? 24,040 இருக்கும். தேர்ஃபோர் எழுதிடுமா? 4ஆம் ஆண்டில் அவர் பெரும் ஊதியம் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 24,040. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.